நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல நீங்க நோட் பண்ணது ஒரு 5 முக்கியமான விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைட்டு, வெயிட், பிஎம்ஐ, பிஎம்ஆர், பாடி ஃபேட். இந்த 5 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா, இந்த 5 விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் உங்க உடம்புல எவ்வளவு ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கு, எவ்வளவு லாஸ் பண்ணணும், நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்க, எவ்வளவு லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு என்டையர் இன்ஃபர்மேஷன் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே ஆசைப்படுறது அவங்க ஐடியல் வெயிட் ரீச் ஆகி ஒரு ஃபிட்டான பாடி ஷேப்ல இருக்கணும் தான் ஆசைப்படுறாங்க. நீங்களும் உங்க ஐடியல் வெயிட் ரீச் ஆகிறதுக்கும் நீங்க வெயிட் லாஸ் பண்ணி ஃபிட்டான பாடி ஷேப் கொண்டு வரதுக்கும் சூப்பரான நீங்க ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்கன்னா முதல்ல உங்க ஹைட்டை செக் பண்ணி பாருங்க. நீங்க எத்தனை சென்டிமீட்டர் இருக்கீங்களோ அதுல இருந்து 100 மைனஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 150 சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா அதுல இருந்து 100 மைனஸ் பண்ணீங்கன்னா 50 தான் வரும். சோ அதுதான் உங்களோட ஐடியல் வெயிட். ரெண்டாவது விஷயம், நீங்க இப்ப எவ்வளவு வெயிட் இருக்கீங்க அப்படின்னு பாருங்க. எக்ஸாம்பிள், நீங்க 80 கிலோ இருந்தீங்கன்னா உங்க ஐடியல் வெயிட் 50. சோ நீங்க 30 கிலோ நீங்க லாஸ் பண்ணி ஆகும். மூணாவது விஷயம் பிஎம்ஐ. இது 19ல இருந்து 23 கிலோ இருக்கணும். சோ உங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றத நோட் பண்ணி பாருங்க. ஃபோர்த் ஒன் பிஎம்ஆர். நம்ம சாப்பிடுற சாப்பாடோட கேலரி அளவு தான் இந்த பிஎம்ஆர்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா 1650 இருக்கணும். உங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றத நோட் பண்ணி பாருங்க. தென் லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாடி ஃபேட். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மென்னுக்கு பாத்தீங்கன்னா 10ல இருந்து 20 கிலோ இருக்கணும். ஒரு விமனுக்கு 20ல இருந்து 30 கிலோ இருக்கணும். சோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களோட பாடியில ஃபேட் பர்சன்டேஜ் கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நான் சொன்ன ரேஞ்சை விட அதிகமாச்சுன்னா அதனாலதான் நிறைய பேருக்கு பெல்லி ஃபேட் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயத்தை முதல்ல நீங்க நோட் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா, உங்க பிஎம்ஆர்ல தான் நீங்க போக்கஸ் பண்ணணும். அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடோட கேலரி அளவுல தான் நீங்க போக்கஸ் பண்ணணும். சோ அதை ரெடியூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, கேலரி ரொம்ப கம்மியா இருக்கிற உணவுகளை எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். கேலரி கம்மியா இருந்தா மட்டும் போதாது, நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமா இருக்கணும். அப்பதான் உங்க உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ரொம்பவே கம்மியான கேலரியோ அதிகப்படியான நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிற ஒரே ஃபுட் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட். எஸ், ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து என்னோட கைடன்ஸ்ல நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க, கெயின் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கும் என்னோட கைடன்ஸ்ல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெயிட் லாஸ் பண்றதுக்காக நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல என்னென்ன ப்ராடக்ட் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஃபார்முலா 1 நியூட்ரிஷன் ஷேக் மிக்ஸ், பர்சனலைஸ்டு புரோட்டீன் பவுடர், ஷேக் மேட், அஃப்ரெஷ். இந்த 4 ஃபுட்டை மட்டும் எடுத்தா போது ஈஸியா நீங்க வெயிட் லாஸ் பண்ணலாம். எனக்கு வெயிட் லாஸும் ஆகணும், கூடவே ஃபேட் லாஸ், இன்ச் லாஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன இந்த 4 ப்ராடக்ட் கூட செல்லுலாஸ், மல்டிவிட்டமின், ஆலோ பிளஸ் இந்த 3 ட்ரைஸ் எல்லாத்தையும் அடிஷனலா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகும், வெயிட் லாஸ் ஆகும், இன்ச் லாஸ் ஆகி ஒரு ஃபிட்டான பாடி ஷேப்ல பாக்கிறதுக்கு சூப்பரா ஸ்லிம்மா இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஓகே வாஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் பத்தியும் வெயிட் லாஸ் பத்தி எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன்னாலும் டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்.